உங்க ஏரியாவுக்கு விஜய் அண்ணனோட ஆஃபீஸ் வருது. இனிமே நீங்க எப்போ வேணா நினைச்சா பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கெல்லாம். இதோட மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே சொல்லுங்க. விஜய் அவரெல்லாம் எங்களுக்கெல்லாம் இங்க வந்ததே கொடுப்பனதான் எங்களுக்கெல்லாம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து விஜய் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். என் பிள்ளைங்களும் சரி, என் பேரன் பேத்திங்களும் சரி, விஜய் தான். விஜய் மாமா, விஜய் மாமா, விஜய் மாமா. இதுதான் அவரை பார்க்கறதுக்கான இந்த வெயில, வேகாத வெயில நிக்கிறோம். இதோட இதுனா இருக்கு சொல்லுங்க. ஒரு மணி நேரத்துல வர போறாருல, எப்படி இருக்கு? சூப்பரா சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இதோட வேற எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப பேச தெரியாது, இருந்தாலும் சொல்றேன். ஆனந்தத்துல பேச்சு வரல, வேற எதுவும் இல்லை. நான் வந்து எத்தனை வருஷமா குழந்தையிலேருந்து நாங்கள் டிஎம்கே தான். ஆனால் ஒரு வைரேகமா விஜய் எங்களுக்கு செய்வாருன்னுட்டு ஒரு வைரேகமா வந்தோம். கண்டிப்பா ஆண்டவர் தான் அவரை வர வச்சாரு. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டவர், அவர் தான் அவரை வர வச்சாரு. கிளையா எழும்பினாரு. இன்னும் கூட எங்களுக்கு நல்லது செய்வார். நான் எவ்வளவோ எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ விண்ணப்பம் வச்சேன், மாற்றுத்திறனாளிகளுக்கோசம் செய்யணும்னுட்டு. யாருமே செய்யலை. ஆனால் இப்போ விஜய் தம்பி வந்திருக்காரு, கண்டிப்பாக எங்களுக்கு செய்வார். இன்னும் என் மகளிர்னா அவருக்கு ரொம்ப இஷ்டம். இன்னும் எங்களுக்கு எல்லாமே செய்வார். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவர் செய்வார். எல்லா விஷயத்தையுமே அவரை நேரடியாக எங்களை வந்து பேசுன்னு சொல்கிறாரு. எங்களுக்கோசம் வாழ்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. எல்லாத்தையுமே குடும்பத்திலேருந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்து அவர் விட்டுட்டாரு. அவர் எங்களுக்கோசம் வர்றாரு. நாங்களும் அவரை வந்து விடவே மாட்டோம். மக்களுக்கோசம் அவர் வந்திருக்கிறாரு. அவரை நாங்கள் விடவே மாட்டோம். என் செல்லக்குட்டி விஜயை நாங்கள் விட மாட்டோம். இவ்வளோ எமோஷனல்னா அவரெல்லாம் ரொம்ப இஷ்டம் எங்களுக்கு.